எனக்கு கோவில்கள் கோவில்கள் சிற்பங்களாய் என் பேர் அரவணன் கேட்கலாம். சென்னையில் கோவில் சிற்பங்கள் வரலாறு இதெல்லாம் எனக்கு ஆர்வம் உண்டு. இதில் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து என்னோட ஆல்பம் பெக்காஸ் ஆல்பத்தில் போடும்போது பொயட்ரி இன்ஸ்டோம் நடத்த விஜயகுமார் ஒரு தடவை இந்த ஆல்பத்தை பார்த்தது. இதில் இருக்கிற ஃபோட்டோஸ் தர முடியுமான்னு கேட்டேன். கேட்கும்போது அவர் கூட நான் பகிர்ந்து அப்படி தொடர்பு ஏற்படுத்தது. அப்புறம் அவர் ப்ரொஃபஸர் சுவாமிநாதன் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அது வந்து ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நானும் ப்ரொஃபஸர் சுவாமிநாதனும் அடிக்கடி சந்திக்கிறோம். ஆல்மோஸ்ட் டெய்லி ஃபோனில் பேசிட்டு என்ன நடக்கிறது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பகிர்ந்துப்போம். அவர் சொல்லுவார், ஏதாவது இந்த ப்ராஜெக்ட் ஃபீஸிபிளாக இருக்கணுமா, என்னால் ஏதாவது பண்ண முடியுமா, கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமாங்கிறது. இப்படி இருக்கும்போது 2 ப்ராஜெக்ட் வரைக்கும் இருக்க சொல்லியிருக்காரு. ஒன்று இருக்கிற அத்தனை சிலைகள், தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை சிலைகள் ஒரு என்சைக்ளோபீடியா, ஒரு விக்கிபீடியா மாதிரி ஒரு ஸ்கல்ப்சர் பண்ணி வச்சார். அது வந்து ரிசர்ச்சர்ஸ், அதுக்கப்புறம் யாரெல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறோம், ஸ்கல்ப்சர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறோம் தேடி இப்போ லிங்கர் ஃப்ளவர் எடுத்தானா லிங்கர் ஃப்ளவர் எங்கெங்கெல்லாம் இருக்கு, எந்தெந்த இடத்துல இருக்கு, எந்த பீரியட்ல வந்து என்ன ஸ்டைலைசேஷன் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது. அது ஒரு ப்ராஜெக்ட். அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ 2 மாசமா மோர் தாட் ப்ராசஸ் லெவலில் இருக்கு. கொஞ்சம் அது பேஸ் ஒர்க் பண்ணிருக்கோம். தாராசுரம், புள்ளமங்கை, நாகேஸ்வரம் இது 3த்தையும் வச்சு ஒரு சைட் செமினார் பண்றதா ஒரு ஐடியா இருக்கு. அது ஒரு 6 மாசத்துக்கு கழிச்சு வரும். அதுக்கு ப்ரிப்பரேட்டரி ஒர்க் பண்ணிக்கிறது. இதுதான் பற்றி சொல்ல சொன்ன முதல் இன்ட்ரடக்ஷன். இன்னைக்கு நம்ம சந்திச்சு பார்க்க போற ஒரு சைட் வந்து ancientvoice.net or ancientvoice.wiki.com அப்படிங்கிற இணையதளத்தை பற்றி. ஒரு இணையதளத்தை பற்றி அப்படி சிறப்பாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, அது மகாபாரதத்தை பற்றி. மகாபாரதத்தில் இங்கே இருக்கிறவங்க இல்லை, இங்கே எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் உண்டு. அதுல எவ்வளவு ஸ்ட்ரெஸ் எடுத்து எவ்வளவு டீட்டெயில்ஸ் இந்த சைட் கொடுக்கறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து ஆக்சிடென்டலாக நான் அந்த சைட்டை பார்த்தேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாதுசாமி அவர்கள் வந்து நடத்தின இது வந்து உலுக்கா அவர் வந்து அந்த பூனையோட தவம் பண்றதை பற்றி துரியோதனனுக்கு வந்து உலுக்கா கிட்ட சொல்ற மாதிரி உத்தியோக பருவத்தில் வருது. அதுக்கு வந்தவர் சொன்னோம்னா நீங்க போய் செக் பண்ணீங்க. யூஸ்வலா எப்போதுமே மகாபாரதத்துக்கு வந்து இது வரைக்கும் டெக்ஸ்ட் வந்து sacredtext.com சைட்ல டிசைன் கங்கோலி அவர் எழுதின இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அதுல போய் எல்லாம் சர்ச் பண்ணி கரெக்டா கண்டுபிடிக்க முடியல எங்க எந்த இடத்துல வருது. இது போக கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஏதோ ஒரு தேடும் போது மகாபாரதத்தை பத்தி கூகுள் பண்ணி பார்க்கும்போது இந்த சைட் வந்தது. அப்போ அந்த சைட் இன்னும் ஃபார்முலா லான்ச் ஆகலை, வீட்டால இருந்தது. அப்போ அதுக்குள்ள போய் தேட ஆரம்பிச்சேன். எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கும். அது ஒரு ஏதோ ஒரு 2 மாசத்து 3 மாசத்துல பண்ண சைட் இல்லை, ஒரு பல வருஷ கால உழைப்பு தெரிகிறது. இதுல நான் நினைச்ச ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லை, ஒரு தனி நபர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது எவ்வளவு நாளைக்கு ஒர்க் பண்ணியிருப்பாருங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அவருக்கு 2-3 தடவை மெயில் ஏஜென்ட்டே அவரை கான்டாக்ட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்காருங்கிறத கூட பகிர்ந்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு கோஆர்டினேட்டரை அவருக்கு எழுதலாம். அவர்கிட்ட இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப தாராளமாக அவரோட சைட்ல இருக்க மெட்டீரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு. அவருடைய பேர் அவர் பேர் ஜிஜன் நாதமுரி ரவி. இந்தியாவில் தான் இருக்கார்.
வேற என்ன அவரை பற்றி மற்ற பர்டிகுலர்ஸ் எனக்கு தெரியல. அவர் மிடில் ஏஜ் அவர் ஃபோட்டோஸ்லேருந்து அவருக்கு இதுக்கப்புறம் தான் அது மேலே தொடர்பு ஏற்படும். இதோட இந்த சைட்டை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்னைக்கு நான் பவர் பாயிண்ட் ஸ்லைடாக பண்ணேன். பவர் பாயிண்ட் ஸ்லைடு பண்ணியிருந்தாலும் ஆக்சுவலாக அது எப்படி நெட்டில் இருக்குங்கிறது அப்படியே காட்டலாங்கிறதுனால வந்துட்டு சில பாயிண்ட்ஸை பார்க்கும்போது படிக்கிறபடி இருக்காமல் இருக்கலாம். ஆனால் அதில் என்ன இருக்குங்கிறத நான் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இது அதில் என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு அவுட்லைன் கொடுத்தாச்சுன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இது ஒன்றும் இதில் இங்கேயே பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை. அது என்னங்கிறத உங்களுக்கு தெளிவு போட்டுட்டு காட்டுறதோட அதுக்கு மேலே இந்த இதோட நோக்கம் அதை விட ஜாஸ்தியாக முதல்ல அந்த சைட்டோட ஃபர்ஸ்ட் go a little closer அந்த மைக் கிட்டக்க இருக்கிற மாதிரி. சைட்டோட ஹோம் பேஜ்ல எப்படி ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ் முதல் தடவை யூஸ் பண்றவங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன இந்த சைட்ல என்னெல்லாம் இருக்குங்கிறத விளக்கறதுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைலும் பவர் பாயிண்ட் ஃபைல் வச்சிருக்காங்க. அதை எடுத்து பார்க்கலாம். ஆனால் ரொம்பவே இன்ட்யூட்டிவாக தான் இருக்கும். நம்ம சுலபமா எந்த ஒரு சைட்டை தேடுற மாதிரி இந்த சைட்டை தேட முடியும். முதல்ல மகாபாரதா அப்படின்னு போய் விக்கி போட்டிருக்கேன். இந்த டேப் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பருவமா பருவத்தை விடுங்க. 18 பருவத்துக்கும் ஓவராலா ஒரு சின்ன சம்மரி கொடுத்து அது எங்கேருந்து எடுத்திருக்காரு. பேசிக்கா சீக்ரெட் டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் எடுத்து அதை அதுக்கு மேல அதை விரிவுபடுத்திருக்காருன்னா கண்டென்ட்ல இல்லை. ஆனா அதை யார் யார் ஒரு பேரையும் ஒரு யூனிக் நவுன்ஸ் தனிப்பட்ட ஒரு பேரையும் எடுத்து அதை அவ்வளவுக்கு இண்டெக்ஸ் பண்ணி ஈஸியா ஒருத்தர் தேடுறதுக்கும் அதுக்கு மேல ஆராய்ச்சி கட்டுரைகளும் என்ன பண்ணிருக்காங்க. அதை ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு பருவம் இப்ப 18 பருவம் இங்க கொடுத்திருக்குதுன்னா அந்த பருவத்துல இப்போ ஆதி பருவா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ள ஒரு செக்ஷனும் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்குள்ள வர கதைகள் என்ன கதை சொல்லப்பட்டிருக்கு அப்படியே டெக்ஸ்ட் சொல்லி வருது. அதை மாத்த ஆனா இதுல இருக்கிற ஒரு பேருக்கும் ஒரு லிங்க் கொடுத்திருக்காரு. அதனால அந்த கான்டெக்ட் என்ன, அது என்ன சொல்ல வருதுங்கிறது ஈஸியா நமக்கு போய் தெரியுது. எங்கெல்லாம் வருதுங்கிறதையும் தெரியும். இதுல மொத்தமா மகாபாரதத்துல 8500க்கு மேல தனிப்பட்ட பெயர்கள். இது பெயர்கள் வந்து ஊர் பேரா இருக்கலாம், ஆட்கள் பேரா இருக்கலாம், இனத்தோட பேரா இருக்கலாம், ஒரு மலை நதி இந்த மாதிரி பேர்களா இருக்கலாம். இந்த 8500 பேரையும் தனித்தனியா எடுத்து ஒன்னொன்னு எந்தெந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத அவர் டேக் பண்ணியிருக்கார். முதல்ல டேக் பண்றதுங்கிறது ஆட்டோமேட் பண்ண முடியும். அதாவது எந்த இடத்துல சாதிச்சிட முடியும்னா முதல்ல அந்த 8500 பேரையும் கொலைட் பண்றதுங்கிறது ரொம்ப மேனுவல் ஒர்க். அந்த ஒர்க்கு வந்து ரொம்ப 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 ஸ்தாயிருக்கு. அவரை பத்தி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது அவர் சைட்ல அவர் சொல்றாரு 10 வயசுல அவர் வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க மகாபாரதத்தை. எல்லாரும் மாதிரி அமர்சித்திர கதாவில ஆரம்பிச்சாரு. அமர்சித்திர கதாவில ஆரம்பிச்சவர் வந்து மலையாளத்துல ஏற்பட்ட மகாபாரதத்தோட டிரான்ஸ்லேஷன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சமஸ்கிருத கற்றுருக்காரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணமோகன் டிரான்ஸ்லேஷன் படிச்சிருக்காரு. ஸோ அவர் அதுல படிச்சதோடு இல்லாமல் அதுக்கு மேல ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுல என்ன இது மூலமா ஹிஸ்டரி வருமா அப்படிங்கிறது அவரோட பெரிய கேள்வியா தெரியும். ஒரு தடவை ஒரு அணு ரிசர்ச்சையும் அவர் அணுகும்போது அவரோட என்ன நினைப்பு அடிமட்டத்தில் இருக்குன்னா இதுக்கு கீழே என்ன
ஆக்சுவலா உண்மையா நடந்திருக்க ஹிஸ்டரி என்ன, மித்தாலஜிக்கு கீழே இருக்கிற ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம இந்த 8500 பேர் சொன்னோம். இது தவிர நம்மளோட கல்ச்சர் ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். நிறைய கடவுள்களுக்கு நம்ம சகஸ்ரநாமம் ஒருத்தருக்கு 1000 பேர், 1000 பேர் இருக்கும்போது எவ்வளவு இடத்துல அதே பேர் வேற வேற விதமா வரும். அதோட சார்ந்த பேர்கள் எவ்வளவு. இப்போ அக்னின்னு எடுத்துட்டா அக்னியுக்கு எத்தனை இடத்துல எவ்வளவு சார்புகான பேர் இருக்கு, எவ்வளவு மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட். ஒரு 4-5 பேர் படிச்சு சொல்லுங்களேன். ஜுவாலனா, மெட்டாசின, கிரகபதி, நியத்தா, ஓஷன் ஃபயர் கிருஷ்ணமோகன் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கிலீஷ் அதையும் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அக்னியை பத்தி மட்டுமே இத்தனை பேர்ல இவ்வளவு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது இதுல மேல இப்படி கொடுத்திருக்கிறது என்னன்னா, முதல் பருவத்தில் 2ஆம் பருவம் 18 பருவம் வரைக்கும் எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ ஆதி பருவத்தில் 103 தடவை அக்னி வரும் அப்படிங்கிறது இதுல இருந்து பார்த்தா தெரியும். இந்த கொலேஷனால என்னன்னா, இதை வச்சு அடுத்த ரிசர்ச் பண்ணலாம். அசுனேட்டிங் அப்படிங்கிற ஒரு பேரோட இன்னொரு பேர் எவ்வளவு தடவை சேர்ந்து வரும் அப்படின்னா, கிருஷ்ணனோட யார ரொம்ப நட்பா இருக்காங்க, யார ரொம்ப தடவை வியாசர் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி திரௌபதியோட யார ரொம்ப சொல்லியிருக்காங்க, மித்திரனோட யார் சொல்லியிருக்காங்க, அந்த அனாலிசிஸ் பண்றதுக்கு இது சௌகரியப்படும். ஒரு பேஸ் டெக்ஸ்ட் எடுத்து அதுக்குள்ள இந்த கேட்டகரைசேஷனும் டேகிங்கும் பண்ணது அனாலிசிஸ்க்கு எவ்வளவு தூரம் அதுக்கு போக முடியாது ரொம்ப தெளிவா தெரியும். இப்போ போன தடவை சொன்ன பாலசுவாமி சாரோட இதுல கேட்டுட்டு உலுக்கா பத்தி கதை அதை நான் எப்படி தேடினேங்கிறத சொன்னேன். இங்க வந்து அதே பேர்களை வந்து ஆல்பபெட்டிக்கலா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப இதுல உலுக்கா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உலுக்கா, உலுகாஸ், உலுக்காவுடைய, உலுகலாஸ் அப்படின்னு ஒரு 4-5 உலுக்கா எந்தெந்த பருவத்துல குறிப்பிடப்படுறாங்கிறது. இதை உத்தியோக பருவத்தை 33 தடவை அவங்க பேர் சொல்லப்படுது. அப்போ அதை நீங்க கிளிக் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல அவன் பேர் அந்த செக்ஷனோட கண்டென்ஸ் ஃபுல்லா சொல்லல, அதோட சுருக்கத்தை கொடுத்து அந்த இடத்துல உதவுறாங்க. இதை நான் தேடிட்டு போகும்போது உத்தியோக பருவத்தில் 161வது செக்ஷன்ல அந்த டயலாக் நடக்கிறாங்க. துரியோதனா, உலுக்கா இவர்கள் எல்லாம் பேசுற மாதிரி அடுத்தது அதை தேட வேண்டியதான். அதே செக்ஷன்ல போய் பார்த்தா அந்த கதை வருது. அந்த கதையில 2 பேர் துரியோதனை கொடுத்து சொல்றது அதுல கேட் அப்படின்னு சொல்ற இடம் அதுல தெரியும். படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இந்த இடத்துல தான் ஒரு நரேஷன் நமக்கு கிடைச்சதுன்னா அதை போய் தேடி எந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகும். இந்த மாதிரி தேடுறபடி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த ஒரு புத்தகத்துக்கும் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறதா எனக்கு தெரியும். நம்ம படிக்கிற இந்திய கலாச்சார புத்தகங்கள் எதுவுமே இந்த பண்ணிட்டே. அடுத்தது அவரோட ரிசர்ச்ல என்ன எப்படி பண்றாங்க, இதுக்கு ஒரு சாம்பிளா கதை எந்த கதை பண்ணிருக்காருன்னா, வருடன் அருணன் இவர்கள் பிறப்பு, நாகர்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற சண்டை, இதை ஒரு பேஸா எடுத்துட்டு இந்த மெத்தாலஜிலேருந்து என்ன எவ்வளவு ஹிஸ்டரி இருக்கு, எவ்வளவு உண்மைகள், எவ்வளவு கற்பனைகளை வளர்த்திருக்கிறது அப்படிங்கிறத இதுக்கு ஒரு அனாலிசிஸ் மெத்தடாலஜி அவர் சொன்னார். எப்படி அவர் அனலைஸ் பண்ணினார். இப்போ அந்த கதையை வந்து ஒரு 35 பாயிண்டா போட்டுக்கிறார். இதுல இப்ப பாயிண்ட் ஆனா எப்படி சொல்றேன்னா, கஷ்யப்பர்னு ஒருத்தருக்கு 2 முன்னாடி இருக்காரு.
கசியப்பருக்கு துருவமணித்தார். அதுல வந்து அவர்கள் முட்டை ஈட்டார்கள், முட்டைக்கோள். அப்புறம் சூரியனுக்கு ரதம் ஓட்டினார் அப்படின்னு ஒரு 35 அந்த கதையில இருக்கிற 35 பாயிண்ட் விரிவுபடுத்தும். இந்த விரிவுபடுத்தினதுக்கு அப்புறம் இந்த ஒரு பாயிண்டையும் எடுத்து இது சாத்தியமா இன்னைக்கு நமக்கு பார்க்கறது, இது சாத்தியமா இது சாத்தியம் இல்லையா அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. 21 பகுதிகளை சாத்தியமா இருக்கும் அப்படிங்கிறதையும் இதுல ஒரு 14 சாத்தியப்படாது. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கிற சயின்ஸுக்கும் நமக்கு இருக்கிற கல்ச்சர்ல இது சாத்தியமா இல்லாத விஷயம். இப்போ ஒரு பெண் முட்டை போடுறதுங்கிறது சாத்தியம் இல்லை இன்னைக்கு அப்படிங்கிறது அவருடைய பேஸ். அதே மாதிரி பாம்பை சாப்பிடலாமா, அவர் மனுஷனா இருந்தா மனுஷன் பாம்பை சாப்பிடுற மக்கள் இப்போ இருக்கிற சைனீஸ் சாப்பிட்றா, மற்றவர் சாப்பிட்றா, பாம்பு சாப்பிட முடியும், பொண்ணு சாப்பிட முடியும் அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்தது இந்த பேசிஸை வச்சிருந்த ஒரு 5 அப்ரோச் அவர் சொல்றாரு. இந்த 5 அப்ரோச் அப்படின்னா ஒண்ணு பிளைண்ட் அக்செப்டன்ஸ், கதையில சொல்லப்பட்டிருக்கிறது இது இதிகாசம், இதுல ஒன்றுத்துமே மாற்ற முடியாது, இது அப்படியே ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கூறுவார். இன்னொன்று வந்து கம்ப்ளீட் ரிஜெக்ஷன், இது அவ்வளவுமே கட்டுக்கதை, இது எதுவுமே எடுக்கக்கூடாது. அப்புறம் ஃபில்டர்ட் அக்செப்டன்ஸ், இதுல கொஞ்சம் உண்மை இருக்கும் கொஞ்சம் பொய் இருக்கும் அப்படின்னு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு போகுது. இதுக்கு வர 2 அப்ரோச்சஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னன்னா ஒரு ஃபில்டர்ட் அப்ரோச், அதாவது இது உண்மையா இருக்கலாம் அப்படின்னு வரும்போது கதையில நிறைய கேப் வரும். இந்த கேப்பை எப்படி என்னவா சாத்தியங்கள், எந்த சாத்தியங்களை வச்சு அந்த கதையை முழுமைப்படுத்த முடியும். என்ன பண்றாரு, இப்ப எடுத்துக்கு போது இந்த கதையை ஓமானமா சொல்லும்போது கசியப்பர் இருக்கா, அவருக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் முதல்ல வளர்க்கறதுக்கு பெட்ஸா சின்ன ஒரு கழுகு இருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து கழுகு முட்டையும் பாம்பு முட்டையும் கொடுக்குறாரு. பாம்பு பெட்டா வளர்க்கறதும் கழுகு பெட்டா வளர்க்கறதும் நடக்கிறது. இதுல வந்து பாம்பு முட்டைகள் சீக்கிரம் புரியுறது, பறவை முட்டைகள் சீக்கிரம் புரியறது இல்லை. ஒரு அவசரத்துல முட்டையை உடைக்கிறத பார்க்கறாங்க. அது உடைக்கும் போது புரியுமா அப்படின்னு பார்த்து அதை கொஞ்சம் இது பண்ணும்போது அந்த முட்டை உடைஞ்சு போயிடுது. முட்டை உடைஞ்சு போகும்போது அது கீழே விழுந்து கொஞ்சம் ரத்தம் விழுது. இதை பார்த்து தான் அந்த ரெட் கலர் அசோசியேஷன் ஆஃப் அருணாக்கு வந்தது அப்படிங்கிறது சொல்றாங்க. அது போய் அது அப்படியே மனசுல படும்போது அந்த வெளிக்காக்கு அது அப்படியே அதோட ஆத்மா போயிடுற மாதிரி இது வரைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முட்டை ஒழுங்கா போயிடுது. இந்த 2 பறவைகளுக்கும் வந்து கருடன் அருணன் பேர் வச்சு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்தன நார்மலா. இந்த குழந்தைகள் பிறக்கும்போது முதல் குழந்தைக்கு வந்து அந்த இறந்து போன பறவைகளாகனா அவங்க வந்து அருணன் பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ஊனம் இருக்கு. அந்த ஊனம் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி சூரியன் ஒரு ராஜா இருக்க, சூரிய வம்சத்துல வந்து ஒரு ராஜா இருக்க. இதுல ஒரு பேசிஸ் ஆஃப் சூரிய வம்சம் சந்திர வம்சமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இப்போ சூரிய வம்சம் சந்திர வம்சம் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா நம்மளோட கேலண்டர் ஃபார்ம் வந்து நிறைய அந்த காலத்துலேருந்தே சோலார் கேலண்டர் இருக்கு, லூனார் கேலண்டர் இருக்கு. இந்த சோலார் கேலண்டரை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் சூரிய வம்சத்தவர்கள், லூனார் கேலண்டரை ஃபாலோ பண்றவங்க சந்திர வம்சம் அப்படிங்கிறது பேசிக் தியரி. அது ஒரு கல்வியில போகும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிட்டு போறார். அவரோட இது ஹைபோதசிஸ் வச்சுக்கலாம், இதுதான் நிரந்தரம், இதுதான் கடைசியில ஒரு ஹைபோதசிஸ் கொடுக்குறாரு. அதை நம்ம படிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்புறம் அந்த வளர்ந்து வர குழந்தைகள்ல ஒரு குழந்தை பாம்பு சாப்பிடுறாரு. இந்த மாதிரி இதுக்கு ஒரு பிராக்டிக்கல் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயமா இந்த ஒரு கதையை கேப் எப்படி ஃபில் பண்ணி பாசிபிலிட்டிஸை மட்டும் எடுக்கணும், அது விரிவுபடுத்த இன்னொரு அப்ரோச். அதுக்கு அடுத்த அப்ரோச் ஏலியன்ஸ். இப்போ கஷ்யபருக்கு கல்யாணம் பண்ணிட்ட 2 பேரும் மானிடர்களே இல்லை, வெளியிலேருந்து வந்தவங்க அப்படின்னு ஒரு தேதி. அப்போ எப்படி போய் அவங்க வந்து முட்டை பொறிச்சு முட்டை குஞ்சு பொறிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. இந்த ஜீனாலஜிக்கல் மிஸ்மேட்ச்ல வந்து குழந்தைகள் இறந்து போகலாம், அதுல ஊனம் வரலாம்,
அப்படி ஊனம் வந்ததா அருணனுக்கு ஊனம் வந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆறாவது, பகவானுக்கு எல்லாமே சாத்தியம். ஸோ பகவான் கதையா அப்படின்னு. ஸோ இது மாதிரி வேரியஸ் அப்ரோச்சஸ் இது மாதிரி இந்த வேரியட் அப்ரோச்சஸ் எப்படி எடுத்துக்கிறது. ஒரு சின்ன கதையை எடுத்து இதை இப்படி ரிசர்ச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இது இப்படி பண்ணலாம். பண்ணினான்னா நமக்கு அதுலேருந்து தெரியக்கூடிய விஷயங்கள் வித்தியாசமா இருக்கும். அடுத்த வருடம் மகாபாரதம் சீரியல் அதுல இருக்கிற அத்தனை எபிசோட் ஒரு எபிசோடா எடுத்து அந்த எபிசோட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, எந்த பருவத்தை எந்த பாகம் எடுத்துருக்காங்க, எந்த தழுவல்கள் கரெக்டா இருக்கு, எது இல்லை, இது இது அதுல தவிர அந்த அதுக்குள்ள அவருடைய ஒப்பீனியன் ரிசர்ச் மோஸ்ட்லி ஒப்பீனியன் அதை எடுத்த சினிமா எடுத்ததை பத்தியோ இல்லாட்டி சீரியல் எடுத்ததை பத்தி இல்லை, அதுல என்ன ரிசர்ச் மெட்டீரியல் அப்படிங்கிறத சொல்லிட்டு போறாங்க. இது ஒரு பாகத்துக்கும் ஒரு எபிசோடுக்கும் அவர் சொல்லியிருக்கிற ரிசர்ச் அனாலிசிஸ். இப்ப இந்த இடத்துல வந்து இதுல பார்க்கறது வந்து பீஷ்மர் தேவரதர் இருக்கிற எபிசோட். அதுல வந்து இன்ஃபான்டிசம் அந்த காலத்துல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஒரு கருத்தை வைக்கிறது. இது கிருஷ்ணனுக்கு மட்டும் இல்லை, பீஷ்மருக்கு மட்டும் 8 குழந்தைகள் முன்னாடி செத்து போய் 8வது குழந்தையா தான் 7 குழந்தைகள் செத்து போய் ஒரு அம்மா பிறந்த உடனே குழந்தைய கொண்டு போய் தண்ணியில போட்டு கொண்டு விடுவாங்க. இதுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பிளேஷன்? பொறுப்பு போல செத்து போகிற குழந்தையை எப்படி புதைக்கிறாங்க? ஆத்து கரையில கொண்டு போய் புதைச்சிருப்பா, இல்லை தண்ணியில கூட வைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை இது ஏன் இப்படி எடுத்துக்கிறாங்க, இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 கேள்விகள். அது பார்க்கறது அதே இந்த கருத்துக்களை அவர் கோர்வையா முதல்ல இருந்து அவரோட சைட்ல எல்லா இடத்துலையும் கோர்வையா சொல்லிட்டே இருக்காரு. அது படிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அடுத்தது கதையில ரொம்ப நான் எல்லாமே கொஞ்சம் ஹைலைட் பண்றதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ் நானும் அதில் காட்டிட்டு இந்த மாதிரி நிறைய இது வந்து பீஷ்மா வியாசர் இவா 2 பேரோட ஏஜ் அனாலிசிஸ் அவர்களெல்லாம் பார்த்து அந்த கதையை பிரகாரம் பார்க்க போனோம்னா ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒரு 15 வருஷம் இடைவெளி அப்படிங்கிற பேசிஸ்ல ஒர்க் பண்ணிட்டாங்க. பீஷ்மருக்கு 245 வயசுக்கு மேல ஆயிருக்கும் இந்த குருட்சேத்திர போர் முடிவு. ஸோ வியாசருக்கு அதை விட அவர் இன்னும் ஜனவஜெயன்லாம் தாண்டி இருக்கார், அவருக்கு என்ன வயசாயிருக்கு அப்படிங்கிறதுக்கு அவர் எக்ஸ்பிளேஷன். டேபிள் ஆஃப் ஏஜஸ்னு ஒன்று போகும். இது என்னன்னா ஒரு மைல்கல்கள் கதையில அந்த மைல்கள் போடும்போது ஒவ்வொருத்தருடைய வயசு என்னவாயிருக்கு, சந்தனும் சத்தியம் பீஷ்மர் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வயசாயிருக்கு. இப்போ பீஷ்மர் அவர் என்ன சொல்றார், தேவரத்தர் வேற பீஷ்மர் வேற. தேவரத்தர் போனதுக்கு அப்புறம் பீஷ்மர் வந்து வர 2 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஒன்று வந்து சித்ராங்கதன் 3 வருஷம் ஒரு எக்ஷனோட போராடி செத்துருவான். பீஷ்மர் அப்பவே அங்க இருந்தா அவரையே அவனுக்கு உதவிக்கு போல. பீஷ்மர் எல்லாரையும் வெல்லக்கூடியவர், எல்லாரும் பெரிய இவர். ஆனால் அவரால் ஏன் சித்ராங்கதன் சண்டை போடுறது 3 வருஷம் ஏதோ 1 நிமிஷத்துல சண்டை போட்டு ஏதோ ஆயிடுது அப்படிங்கிறது 3 வருஷம் தொடர்ந்து சண்டை போடுறாங்க. 3 வருஷத்துல போய் இவர் தலையிடாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அதை ஒரு பாயிண்டா இருக்கு. 2-3 இன்சிடென்ட்ஸ் அவர் பேரு எவ்வளவு தடவை மாற்றி மாற்றி சொல்லப்பட்டிருக்கு. 3 செக்ஷன் இதுல வந்து ராஜாவானார்னு ஒரு இடத்துல சொல்லி பீஷ்மர் ராஜ்யத்தை எடுத்துக்கல அப்படிங்கிறது அவர் ராஜாவானார்னு ஒரு இடத்துல சொல்லி மூலத்துக்கு சொல்லுவார். அடுத்த செக்ஷனுக்குள்ள போகும்போது பீஷ்மர்னு சொல்லி
இந்த முரண் ஒண்ணுக்கு பின் முரண் நடந்திருக்கு. தேவரதன் ஆட்சி புரிந்தார், பீஷ்மர் இதுக்கப்புறம் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுற இடங்கள் காட்டப்படும். இந்த ரெண்டுத்தையும் பேசிஸா வச்சுட்டு அவர் ஃபர்தர் அனலைஸ் பண்ணி பீஷ்மர் ஒரு ஆளா இருக்க முடியாது, 2 பேரா இருந்தனா இது நடந்தது, சம்பவம் நடந்ததுக்கு ரொம்ப வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதே மாதிரி வியாசர் ஒருத்தரா இல்லை, அது வந்து ஒரு வம்சம் பேர் 3-4 பேரா இருந்திருக்கணும். வியாசர் ஒருத்தரே உட்கார்ந்து கதையை எழுதினார். அவர் கதையை எழுதும்போது சூதர்கள் அப்படின்னு சொல்றாரு, மற்றவர்கள் யாரும் விட்னஸ் யாரெல்லாம் பார்த்தாங்களோ முதல் பேர் அவங்க வந்து சொல்றதையும் அவங்க சொல்லி அவங்க வேற யார்ட்டையா வந்து சொன்னதை கொலேட் பண்ணி கம்பைல் பண்ணி எழுதப்பட்டது இந்த மகாபாரதம். ஹைபோதசிஸ் இதுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காருங்கிறத இங்க நல்ல ரிசர்ச். இது ஒரு ரிசர்ச் மெட்டீரியலா பார்க்கறதுக்கு டெஃபினட்டா இதுல ஸ்கோப் இருக்கு. இதுக்கு மேலே இதுலேருந்து மகாபாரதத்தை பத்தி ரிசர்ச் பண்றது ரொம்ப உதவியா இருக்கு. அடுத்தது ஒரு இடத்தையும் ஒரு ஊரும் சொல்லிட்டு போறோம். மகாபாரத இந்த ராஜா அந்த ராஜா அந்த ஒரு நாடு எங்க இதை பத்தி பீஷ்ம பர்வத்தில் தான் ஜியோகிராபிக்கல் இன்ஸ்டன்சஸ் நிறைய கோட் பண்ணிட்டு இந்த கோட் பண்ண இடத்தெல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்க பேரை எடுத்து அந்த மேப் போட்டு காட்டிட்டு கூகுள் மேப்ல எடுத்து ஒரு ஊரையும் இதான் அவங்களோட பவுண்டரி, இந்த இடத்துல தான் போயிருந்தா எந்த இடத்துல குருஷேத்திரா இருந்தது. இதுல சில ஊர்கள் பேர் அதே ஏகச்சத்ரா, குருஷேத்திரா, நிறைய பேர்கள் இந்த அளவுக்கும் அதே பேரா தான். இது பேர்கள் மாற்றப்படாது, தொடர்ந்து அதே ஒரு க்ளூவா வச்சுன்னு அவர் பண்ணியிருக்காங்க. இதுல வைத்தவனா இந்த நாடுகளை தவிர இந்த மாதிரி வனங்கள் எங்க இருக்கு, நதிகள் எங்க இருக்கு, இது அவ்வளோக்கு கிளீனா மேப் பண்ணிருக்கு. இந்த மேப் பண்ணி இது வந்து விஷுவலைசேஷன் பெட்டரா பார்க்கணும். எவ்வளவு பெரிய நாட்டுக்காக எந்த நாட்டுக்காக சண்டை போட்டாங்க, எங்கேருந்து எது வரைக்கும் ஸ்ப்ரெட் இருந்தது, எவ்வளவு தூரத்துக்கு அசமேத யாகம் பண்ணும்போது, எவ்வளவு தூரம் போய் ராஜசூய யாகம் பண்ணும்போது அவங்க எவ்வளவு இடத்தை போய் கவர் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு ஒரு மேப்பா பார்த்தா நமக்கு பெட்டர் ஐடியா வரும். நம்ம டெக்ஸ்டா படிக்கும்போது நமக்கு அவ்வளவு விஷுவலைஸ் பண்ண முடியும். அந்த வகையில ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது தவிர ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரை ரொம்ப 10-20 கேரக்டர்ஸ் இருக்கு. அந்த கேரக்டர்ஸை பத்தி விரிவா எழுதியிருக்காரு. அந்த கேரக்டர்ஸை பத்தி அவர் சொல்றதுக்கு மேல இவரோட ஹைபோதசிஸ் என்னெல்லாம் இருக்கு. யுதிஷ்டர் அவர் எங்க பிறந்திருக்கார், உத்தராஞ்சல்ல பிறந்திருக்கார் யுதிஷ்டர். ஏன்னா அங்க சொல்லப்பட்டிருக்க பாண்டு எங்க வனத்துக்கு போனா அது எந்த இடத்துல இருக்கா அவருக்கும் இருக்கு. விதுரன் வந்து யுதிஷ்டரோட பயாலஜிக்கல் ஃபாதர் இங்கிலீஷ் முன்னாடி எழுதின கோட் பண்ணிருக்கேன். அத மாதிரி ஒரு பீமனுக்கு கல்யாணம் ஆகி அர்ஜுனனுக்கு கல்யாணம் ஆகி அவர் கல்யாணம் ஆகாம இருந்தார். அதுக்கப்புறம் என் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த சென்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, யுதிஷ்டரோட பர்சனாலிட்டி லுக்கிங் ஃப்ரம் டிஃபரெண்ட் ஆங்கிள் அதை அனலைஸ் பண்ணுறாங்க. குருக்ஷேத்திரம் வரும்போது அதாவது சண்டை நடக்கும்போது அஸ்வத்தாமா செத்ததாக சொல்லி துரோணர் நிராயுதபாணி ஆக்கி விருத்தத்து மேல வச்சு கொல்லப்படுறதுங்கிறதுல எப்போதுமே தர்மர் மேல ஒரு களங்கம் சொல்லப்படுது. அந்த ஏன் இப்படி இருக்கிற ஒரு மற்ற இடத்துல சத்புருஷனா இருக்கிற ஆள் என்ன வீக்னஸ் அப்படின்னு ஒரு அனாலிசிஸ். அதே கிருஷ்ணரை பத்தி நாயகர் அவரை பத்தி என்ன அனாலிசிஸ், அவரை எப்படி எல்லாம் பார்க்கறது, அவரை பார்க்கறது பேசிக்கா ஒரு ஜாதி சாண்டையா பார்க்கணும். மகாபாரத மொத்த கதையை ஒரு ஜாதி பிரச்சனையா இருக்கும். சூதர்கள்
அப்படின்னு சொல்லப்படுற சத்திரியர்கள் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கன்சர்வேட்டிவ் லிபரல்ஸ் லிபரல் இருக்கிற சூதர்கள் பிராமணர்களையும் சத்திரியர்களையும் ஒரு போல பாவிக்கணுங்கிற லிபரல்ஸ். கன்சர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இல்லை இந்த மரபுகளை தாண்ட மாட்டோம் அப்படின்னு ரொம்ப ரிஜிடா இருக்கக்கூடிய துரியோதனன் நடக்கிற ஒரு போரா இதை எடுத்து இந்த அனாலிசிஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் எங்கேருந்து கிருஷ்ணா எந்த மாதிரியான பர்சனாலிட்டி, அவருடைய பொலிட்டிக்கல் ரெக்கமெண்ட், அவருடைய எத்தனை இப்போ கிருஷ்ணா பெரிய எத்தனையோ தடவை சொல்லப்படுற கிருஷ்ணா எத்தனை பொருட்கள் தோல்வி அடைஞ்சார் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரையும் ஒரு மனுஷனா பார்த்து மனுஷ தன்மைகளையோ இந்த அதுக்குள்ள கட்டுப்படுத்தி பிளாக் அண்ட் ஒயிட்டா மனுஷனா தான் அது சொல்லப்படுது. இருந்தாலும் அதை மிகைப்படுத்தி பிற்காலத்தில் ரொம்ப மிகைப்படுத்தி பக்தி மூமெண்ட் வந்தது அது மிகைப்படுத்தி அது கூட மற்ற கதைகளும் சேர்க்கப்படுத்தி எவ்வளவு இருக்குங்கிறது ஒரு அனாலிசிஸ், ரொம்ப நல்ல அனாலிசிஸ். இதுவும் இந்த மாதிரி ஒரு 10-15 அனாலிசிஸ் பேசுது. ஈச் ஆஃப் இட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் படிக்கிறது. இந்த கடைசியான சொல்லப்படுது என்ன ஜியோகிராபிக்கல் கண்டென்ட் என்ன, ஹிஸ்டாரிக்கல் கண்டென்ட் என்ன, ஒரு கதையிலையும் எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத விவரிக்கிறார். மகாபாரதத்தில் ஹிஸ்டாரிக்கல் கண்டென்ட் 70%, மித்தாலஜிக்கல் கண்டென்ட் 30%, ராமாயணத்தில் 60% இருக்கு, 40%. புராணங்களில் பார்த்தோம்னா 50% ஹிஸ்டாரிக்கல் கண்டென்ட், 50% மித்தாலஜிக்கல் கண்டென்ட் அப்படின்னு ஒரு தேர்வு. இந்த பேசிஸில் பார்க்கும்போது மகாபாரதத்திலேருந்து ஹிஸ்டரி கல்அவுட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியராக இருக்கும் அப்படின்னு அவருடைய அதுக்கு எந்த பேசிஸ்ல அவர் சொல்றாரு அவர் படிக்கிறார். இதுதான் பேசிக்கா அந்த சைட்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம். இதுல ஏதாவது குறிப்பா உங்களுக்கு தெரியும்னா எனக்கு தெரிஞ்சு ஏதாவது சொல்ல முடியும்னா இவ்வளவுதான் அதை பத்தி சொல்ல இருக்குன்னு அந்த விஷயம். யுதிஷ்டிரருக்கும் துரியோதனனுக்கும் நடைபெற்றதே ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வார். Who is eligible for the post? அந்த துரியோதனனுக்கு தான் அந்த உரிமையா இல்லை யுதிஷ்டிரனுக்கு தான் அந்த உரிமையா? இதை வியாசர் ரொம்ப அனலைஸ் பண்ணிருக்காரு. அதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரு? இது ரெண்டு தர்மபுத்திரருக்கு தான் அந்த உரிமை, துரியோதனனுக்கு உரிமையே கிடையாது. துரியோதனன் கேட்டவன், யுதிஷ்டிரர் நல்லவர் அப்படிங்கிறது பரவலான ஒரு பௌராணிக அப்ரோச். ஆனா உண்மையிலேயே மகாபாரதத்துல வியாசர் எங்கேயுமே துரியோதனனுக்கு கெட்டவன் தான், யுதிஷ்டிரர் நல்லவர்னு சொல்லவே இல்லை. ஸோ they had their plus points as well as minus points. ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது இப்போ ஆக்சுவலாகவே புரி சீனியர் பை கர்ப்பம் தரிச்சதுல துரியோதனன் பெரியவன், 2 வருஷம் கர்ப்பத்தில் இருக்கான். ஸோ கர்ப்பவாசத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் துரியோதனன் தான் பெரியவன், யுதிஷ்டிரர் 1 வயசு சின்னவன். ஆனால் பிறந்ததை தேதியை மட்டும்தான் கணக்கு பண்ணணும்னாக்க துரியோதனன் 1 வருஷம் சின்னவன். ஆனால் அவன் அப்பாவுக்கு கண் பார்வை இல்லை அப்படிங்கிறது டிஸ்குவாலிஃபிகேஷனா இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அவன் பிள்ளைக்கும் அது டிஸ்குவாலிஃபிகேஷனா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால இதுல விதுரர் என்கின்ற ஒரு 11 மெம்பர் சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் இட் டிசைடட் இன் ஃபேவர் ஆஃப் யுதிஷ்டிரர். இது ஆக்சுவலி இதுல இருந்து துரியோதனன் ஏதோ தவறு பண்ணிட்ட மாதிரியும் அல்லது அவன் ஃபைட் பண்ணதே தப்புங்கிற மாதிரியும் அவனுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாதுங்கிற மாதிரியும் பௌராணிகர்கள் நல்லது கெட்டது தர்மம் அதர்மம் அப்படிங்கிற வார்த்தைகளை வைத்துக்கொண்டு அதை பின் பண்ணி எல்லா மக்களிடத்திலும் கலக்கிட்டான். உண்மையிலேயே வியாசரை பொறுத்த வரைக்கும் அந்த வரலாற்று அப்படியே அவர் வரலாறு தான் சொல்றாரு. அவர் ஒன்றும் மித்தாலஜி எல்லாம் கலக்கணுங்கிற அவசியமே அவருக்கு கிடையாது. அவர் எங்கேயுமே மித்தாலஜி சொல்லணுங்கிற அவசரப்படாமல் இல்லை. அவர் சொல்றதே ஒரு ஹிஸ்டரி தான். ஸோ ஒரு குடும்பத்துல இப்படி நடந்தது அப்படிங்கிறது. அதனால இந்த ஆங்கிள் ஏதாவது ஒரு டச் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதே ஆங்கிள் டச் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லார்ஜர் கேன்வாஸ் போகிறேன். நீங்க சொன்னீங்க விதுரன் இதை மாதிரி பாதிக்கப்பட்டவர். இந்த
இந்த பியூர் பிளட் அப்படிங்கிறதுக்கும் விதரனுக்கு வந்து பியூர் பிளட் கிடையாது. அதனால தான் அவருக்கும் டிஸ்குவாலிஃபிகேஷன். கன்சர்வேட்டிவ்ஸ் அண்ட் லிபரல்ஸ்னு போறாங்க. இதே இந்த நீங்க சொன்ன அத்தனை பாயிண்ட்ஸும் கவர் பண்ணி அதுக்கு மேல லார்ஜர் கேன்வஸ் ஏன் மற்ற நாட்டு ராஜாக்கள் கிருஷ்ணன் அந்த மாதிரி மற்றவர்களுக்கு ஏன் இது வருது, ஏன் அதில் கலந்துக்க ஓவர் அக்ராஸ் தி கண்ட்ரி, அக்ராஸ் த லார்ஜர் கண்ட்ரி என்ன டிவைட் வரும், அந்த பிரச்சனைகள் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அழகாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எந்த லைன்ஸ் ஆஃப் டிவைட், ஏன் ஒருத்தரை சாரா அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. All these points, I feel it is only one of the several hundred points that come in the Mahabharata. ஒரு பாயிண்ட் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு போனோம்னா we don't want to miss the wood for the trees. எதுக்கு சொல்கிறேன், ஓவராலாக எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். நம்பர் ஒன், இட்ஸ் a tremendous work and it is almost unbelievable that one man has done it. இது சொல்கிறேன் இல்லையா, எப்படி ஒரு வியாசரால் அந்த மகாபாரதத்தை எழுத முடியாதுன்னு சொல்கிறோமோ, இந்த ஒரு நபர் வந்து இப்போ இவ்வளோ கன்கார்டன்ஸ் எல்லாம் பார்த்து இவ்வளோ பண்ணோம்னா ஒரு 10 வயசுல ஆரம்பிச்சான்னு சொன்னேன். 10 வயசுல படிக்க ஆரம்பிச்சாரு. அது இப்போ அதுக்கப்புறம் தான் இந்த பிசி அண்ட் தென் ஒரு விண்டோஸ் இதெல்லாம் அப்புறம் தான் வந்திருக்கு. ஆஃப்டர் 80s தான் அதெல்லாம் வந்திருக்கு. அவர் படிக்க ஆரம்பிச்சு பண்ணாருன்னு இவ்வளோ பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் he must have had a school of assistants to say the least. நம்ம போகலாம் இல்லையா, அதாவது எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த இதை எங்கெங்கே எவ்வளோ பார்க்கறதுக்கு டேட்டா கேப்சரிங் சாஃப்ட்வேரே டாஸ்வேர் எங்கே என்ன பண்ண முடியும். நான் ட்ரை பண்ணிருக்கேன், அதனால சொல்கிறேன் முடியாத காரியம் அது. பட் அதை பண்ணியிருக்காங்க. ஒன்று டோட்டலாக இது வந்து இந்த மகாபாரதத்தை வந்து எடுத்துருந்தது. நீங்கள் பீட்டர் பவுல்ஸோட மகாபாரதம் சேர்த்துக்கலாம். பீட்டர் பவுல்ஸ்னு ஒரு அமெரிக்கன், he traveled during Vietnam War to find வியட்நாமில் போய் அமெரிக்கன் சண்டை போடுறதுக்கு அவனுக்கு என்ன இருக்குது, வாட் இஸ் தேர் டு டிரைவ் ஒன் பீப்புள். இஸ் நாட் அ மர்சனரி, அவனுக்கு பணம் வேணுங்கிறது இல்லை. தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் பேட்ரியாட்டிசம். ஒரு உலகத்தை அந்த போட்டு போகிறபோது ஒரு ஃப்ளைட்டில் ஒரு இந்தியன் ஸ்டோரி இந்த ஸ்டோரி ஆஃப் மகாபாரத் வேல்யூடட். மகாபாரத்தோட எசன்ஸே டு எபிடமைஸ் உலகத்து இது லைஃப்பில் என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்குது. சச் அ கங்க்ளமரேஷன், சச் அ பெரிய ஒரு இந்த எல்லா விதமான வேல்யூஸும் இருக்குது. நல்லது பொருளாது இப்போ வெறுமை ஒரு பக்கத்தில் பார்த்தா அவர் சொல்கிற மாதிரி ஒரு உரிமை தான் இருக்கு அப்படின்னு இன்னும் நடக்கும். அதுதான் கிருஷ்ணர் வர இந்த சமயத்தை இது சொல்லி பண்ணு அப்படின்ட்டு அதை சொல்கிற போது கேட்டுற பர்சனை கேட்டுவிட்டு ஸோ மச் ஓவர்டேக்கன் வித் திங் ஹி அரேஞ்ச் அவனோட இன்டர்பிரேஷனை கொடுத்துட்டு யூ மே ரிமெம்பர் இந்த 80s and 90s வந்து மகாபாரதத்தை எடுத்தான். இன் ஸ்விஸ் மவுண்டன் க்ளோட்டோஸ்லாம் ஹி இனாக்டட் மகாபாரதா கனெக்டிஸ் ஒரு ஆப்பிரிக்கன் உமனை வந்து திரௌபதியாக போட்டு அர்ஜுனா அதுதான் அது வந்து இன்டர்பிரிட்டேஷன் வருது. த பாயிண்ட் இஸ் மகாபாரதம் சச்ச ஒரு இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், த லாஸ்ட் கான்ஃபரன்ஸ் இன் சாகித்ய அகாடமி வாஸ் அபவுட் 20 years ago. அப்போ இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து மகாபாரதா லைக் ராமாயண கண்ட்ரிஸ் மகாபாரதா இஸ் ஆல்சோ ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த வேர்ல்டு இப்போ. ஸோ இப்போ யாராவது ஒருத்தர் இன்டர்பிரட் பண்ணால் அது வந்து ஆல் திஸ் இஸ் நத்திங் அப்படின்னு ஆகும். ஹவு இஸ் இட் தட் த சேம் செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இஃப் யூ கால் தம் இட் இஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் லெட்டர்ஸ் அவ்வளோதான். ஏ சேம் ஸ்ட்ரிங் ஆஃப் லெட்டர்ஸ் ஐ திஸ் அண்ட் இட் இஸ் மூவிங் த ஹோல் ஈஸ்ட் இண்டீஸ் வந்து ஜாவா சுமத்ரா எல்லாரும் இருக்கிறவங்களாம் தே லீவ் மகாபாரதா டெய்லி அதெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் எவ்வளோ சொல்ல போகிறாங்க. ஃபைனலி ஜஸ்ட் ஆன் த ஃபிலிம் சைட் தர்மசேனன் ஒரு போயட் வந்து சொல்ல போட்டு இல்லை 11th or 12th century அவன் வந்து ஆஃப் த கஃப் ஒரு ஸ்லோகன் சொல்கிறான் ஒரு பாட்டு. மகாபாரதமா இட்ஸ் ஒன்லி ஸ்டோரி ஆஃப் சம் 100 bastards born out of 3 bastards. எல்லாருமே ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து இதுதான் அந்த பாஸ்டர்டுக்கு இந்த பாஸ்டர்டு சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருக்கான். பாஸ்டர்டுக்கு அழகான வார்த்தையை அழகாக போட்டு ஸ்டார் போடாமல் எழுதியிருக்கான். 3 பாஸ்டர்டு அந்த 3 பாஸ்டர்டுக்கும் வந்து இன்னொரு 100 பாஸ்டர்ட் இது வேற எங்கேயோ பிறந்தவங்க 5 பேர் இவனுக்குள்ளே ஏதோ சண்டை போட்டாங்க தான் மகாபாரதம் விட்டான். ஸோ இந்த பாயிண்ட் இட் இஸ் பாசிபிள் டு டூ த சேம் திங் வித் ஆஸ் மச் என்ன சொல்கிறது ஒரு பெரிய மித்திகள் ஒரு டிவோஷனல் இன்னும் பார்க்கலாம் எல்லா வேல்யூஸும் அதில் இருக்குது. சரி இதை வந்து அனலைஸ் பண்ணுறதுங்கிறது பட் வேசியஸ் டெமிசிட்டி இது பார்க்க போனால் ஒழுங்காக உட்காந்து இதையே ஒரு செஷனாக வச்சுருந்து உங்களுக்கு 4 hours கொண்டு முடியல. ராமாயணத்தை விட இது much more complicated. It is universal. So the universe and space as well as time. பண்ண இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒன் நிறைய இடத்துல வரைஞ்சு இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன்.
மேலே நீங்க பார்க்குற அந்த சபைகள் ஒரு ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் அவர் வரைஞ்சிருக்காரு. இந்த ஆர்ட் ஒர்க்கும் சேர்த்து அவர் பண்ணின ஒர்க். ஸோ இட் இஸ் நாட் வெறும் டெக்ஸ்ட் எழுதி ரிசர்ச் ப்ரோக்ராமில் ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டியாக அவர் பார்க்க முடியும். டேலண்டட் மல்டி டேலண்டட் சார் அவருக்கு இது அங்கே இங்கிருந்து during the Mahabharata war, the kings of South, Sera Chola Party, about the reference to the Gita. It is a mythology or it is. Two reasons. At that time, the Chola was able to feed the entire, both the armies. For generations, they must have been extremely rich as Chola dynasty. But the history பார்த்தோம்னாக்க அது ரொம்ப ரீசெண்டாக அந்த மாதிரி தான் இருக்கு. This is where this question of mythology and history, these words themselves mean something different today. The way you are viewing, it's a Western-oriented look. Something you feel in the mythologic history and can be meaning. Sometimes you say what is mythology and what is history. இப்போ ஸ்பெசிஃபிக்காக சோழர்கள் சேரர்கள் நீங்கள் நவுன் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிள். இன்னொன்று வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் டிஸ்டார்ஷன், மெத்தாலஜிக்கல் டிஸ்டார்ஷன், இதை பற்றி முதல்ல ஒரு விரிவாக அதை பற்றி ஏன் டிஸ்டார்ட் ஆகுது. இப்போது நம்ம இங்கேருந்து பார்க்குற ஸ்டார்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த ஸ்டார் எங்கேருந்து பார்க்க ஒரு ஸ்டார் நினைக்கிறேன். பட் கிட்ட பார்த்தோன்னா ஆக்சுவலாக இட் இஸ் மோர் தென் ஒன் ஸ்டார். 2-3 ஸ்டாராக இருக்குது. இது எப்படின்னா பை த டிஸ்டன்ஸ் இட் கெட்ஸ் டிஸ்டார்டட். அந்த மாதிரி the same thing happens to history itself. நீங்கள் கொஞ்சம் தள்ளி ரொம்ப தள்ளி போகும்போது ரொம்ப ஒன்றும் இல்லை, கோப்பெருஞ்சிங்கன் ஒத்தனா 2 பேராங்கிறது இன்னமும் நமக்கு வந்து டிபேட் ஓடிட்டு இருக்கிறது. ரொம்ப பெரிய வித்தியாசம். மகாபாரதத்துக்கு பார்க்க போனால் அது ரொம்ப நியர் ஹிஸ்ட்ரி இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் அந்த பிரச்சனைகள் அது அந்த அளவுக்கு மவுண்டனஸாக இருக்குது. இது எப்போ சொல்கிறாருன்னா பீஷ்மர் ஒத்தரா 2 பேரா இல்லாட்டி வியாசர் ஒத்தரா 3 பேரா அப்படின்னு வரும்போது இந்த டிஸ்டார்ஷன் நடக்கிறது அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் கொடுக்குறாங்க. அது ரெஃபரன்ஸ் அது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா இது ஒரு ரிசர்ச் பண்றதுக்கு ஒரு மெத்தடாலஜி அப்படிங்கிறார். அவர் வந்து எப்படி அவர் வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு கதையை எடுத்துட்டு இந்த கதையை 10 விதமா பார்க்கலாம். அதுல ஒரு விதம் வந்து ஏலியன் நோட்டேஷன்னால வரலாம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம். அது அந்த அளவுக்கு தான் சொல்றேன். ஒரு ஃபுல் பேப்பர் ஒன்று வச்சிருக்காரு ஆன் த ஆரியன் டிராவிடியன் டிவைட். என்ன அளவுக்கு அது உண்மை, எந்த மைக்ரேஷன் ஃப்ரம் ஆப்பிரிக்காலேருந்து எடுத்துட்டு அனலைஸ் பண்ணியிருக்காரு. இதில் பண்ணியிருக்காரு. ஹவு இட் இஸ் ரிலேட்டட் டு அப்படிங்கிறதுக்கு ஒரு பேப்பர். அனதர் இன்ட்ரெஸ்டிங் பேப்பர். நான் தான் சொல்லுங்கள், இதில் எக்கச்சக்க இன்ட்ரெஸ்டிங் பேப்பர்ஸ் எழுதியிருக்காரு. இட் இஸ் ஓப்பன் நவ் ஃபார் அதர்ஸ் டு சப்மிட் பேப்பர். It will be இந்த ஃபாரம்ல வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் it will get definitely validated before it gets published. பட் அதுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பட் இந்த நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு ஒரு பேப்பர் இருக்கு. உங்களுடைய கருத்தை பற்றியும் துரோணருடைய கருத்தை பற்றியும் வித்தவுட் ஏ உமன் கான்டாக்ட் அவுட் ஆஃப் தி சிவன் இட்செல்ஃப் தே இவால்வ் ஆகி வரக்கூடியது. சயின்டிஃபிக்கலி ஹவ் யூ எக்ஸ்பிளைன்? He is not explaining. அதுவும் ஒரு பேப்பரோட இது பாசிபிள்ங்கிறது ஏதாவது சொல்லியிருக்காங்க. பாசிபிலிட்டி பற்றி அவர் பேசல. அவர் வந்து அனாலிசிஸ் மட்டும்தான் சொல்றாரு. குந்திக்கு பிறந்ததே so-called scientific explanation முடிச்சு something you are trying and giving something. It's a question of interpretation and what you consider as scientific and what you consider as correct. இன்னொரு அப்ரோச் வந்து டெக்னாலஜி வாஸ் சோ அட்வான்ஸ்ட் இன் தோஸ் டேஸ். நமக்கு தான் we have lost technology-ன்னு எடுத்துட்டு போறதும் ஒரு அப்ரோச். ஸோ இது வே ஆஃப் லுக்கிங் அட் இட் ஒரு வகை இல்லை, பல வகையில் பார்க்கலாம். ஆனால் ஒரு தடவை பண்ணும்போதும் யூ வில் டிஸ்கவர் சம்திங். அதை கொலேட் பண்ணி யூ கேன் ஸ்டில் மைண்ட் த ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் தீஸ் லைன்ஸ். அவ்வளோதான்
there is a Kannada one. Parva something. He's in the conference. He has done this work of how what to done in the ages of the different people. ஏன்னா சந்தனுடைய பிரதரும் எது லாஸ்ட் டே வந்து சண்டைக்கு வராங்க. சந்தனு எங்கே கீழே அபிமன்யு இருங்க 5 ஜெனரேஷன். ஸோ வாட் டு டேக் அந்த வாட் டு டேக் இந்த ஏரியா ஓவர் திஸ் திங் வாட் அதெல்லாம் சைன் பண்ணி ஒன்று பண்ணுறது. இட் வாஸ் ஆல்சோ அவைலபிள். இதெல்லாம் கொலெக்ட் பண்ணணும். ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் பேப்பர் இஸ் நாட் accessible டு நார்மல் பீப்புள் லைக் அஸ். ஏதோ ஒரு ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆகும், ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங்ஸ்ல வரும். இப்போ உங்களை மாதிரி யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம். The advantage of this is that it is available for all of us. இன்னொன்று வந்து இதுல ஒன்றும் இல்லாம எனக்கு வந்து இந்த பல கதைகள்லாம் வந்து கதை தெரியறது இல்லை. ஐ ஹாவ் சம் வெரி ஸ்ட்ராங் வியூஸ் பஜனை அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனாலும் அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு எனக்கு இதுல நிறைய கிடைக்கிறதுக்கு இருக்கு. ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு இன்டர்பிரட். அதுக்கு 400 வருஷம் இருக்க முடியுமா, 800 வருஷம் இருக்க முடியுமா, அதெல்லாம் பார்த்தா ஐ வில் ப்ராப்ளி ரிஜெக்ட் இட். அது எனக்கு தேவையும் இல்லை. பட் அதெல்லாத்தையும் இக்னோர் பண்ணியே எனக்கு வந்து இதுல பாக்குறதுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு தோன்றது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் வர்றப்ப அவர் சொன்னது மாதிரி அன்னைக்கு அந்த பாலுசாமியோடைய ஸ்பீச்ல ஒரு அந்த பூனை பத்தின பேசுற ஒரு கான்வர்சேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு பிட் இன்ஃபர்மேஷன் இருக்கு, உடனே நம்ம போய் ஒரு இடத்துல தேட முடியும். இந்த கன்கார்டன்ஸ் அந்த அதர் திங்ஸ் அதை தாண்டி வெறும் கதையை மட்டும் கொடுக்கல. இட் இஸ் ஆல் கிராஸ் ரெஃபரன்ஸ். அந்த வெப் டெக்னாலஜியோடைய முழு சாத்தியங்களையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சு ஏதாவது ஒரு டெக்ஸ்டுக்கு இந்த மாதிரி பண்ண முடியும்னா அது மகாபாரதத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அவ்வளவு உயர்வா பண்ண முடியும். இதோடலாம் கம்பேர் பண்றப்ப இலியட் ஒடிசி எல்லாம் வந்து ஒரு 100 வரைக்கும் சுருக்கிடலாம். அதுல நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், ஒவ்வொரு கேரக்டருக்கும் கொடுக்கப்படுற நம்பர் ஆஃப் பெயர்கள். அக்னிக்கு பார்த்தோம் ஒரு பக்கத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட 70-80 பேருக்கு மேல இருந்தது. எந்த சாப்டர்ல, எந்த பருவத்துல, எந்த சப்செக்ஷன்ல அந்த பேர் இருக்கு. இட்ஸ் an extraordinary concordance. என்ன இதெல்லாம் வந்து இந்த ஆங்கிலிசைஸ்டு டெக்ஸ்ட வச்சுட்டு பண்ற கன்கார்டன்ஸ். ஜஸ்ட் இது அப்படியே வந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு இப்ப நமக்கு வந்து இப்ப தமிழ்ல பண்ணணும் இதே ஒர்க் அப்படின்னா இட்ஸ் ஸ்டில் ஈக்குவலி an immense task. ஒரு பட்டன் அமுத்தினா உடனே தமிழ்ல வந்துட போறது கிடையாது. And probably somebody will say the real true concordance must be done with the Sanskrit text. ஏன்னா இதெல்லாம் after all it is a translation and இதுல எவ்வளவு ரீஜனல் செக்டர் நிறைய உண்டு. ஒரு கதையும் எடுத்துட்டா நிறைய சேர்க்கைகள். இப்போ மகாபாரதத்தில் எத்தனை அன்ரிசால்வ் கேரக்டர்ஸ். விருஷ்டகேது அப்படின்னு கர்ணனோட ஒரு பையன், அவன் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ்ல வியாசர் வந்து அவன் சண்டை பயங்கரமா சண்டை போட்டான் அப்படிங்கிற உசுரோட இருந்தானா இல்லையா அதுக்கப்புறம் கதையில முடிஞ்சுதாங்கிறது ரெஃபரன்ஸே கிடையாது. ஆனா கிளைக்கதைகள் எத்தனையோ இப்ப நீங்க சொன்ன இல்லையா தமிழ்ல இருக்காங்க, அந்த மாதிரி வேற லாங்குவேஜ்ல விருஷகேது வந்து இது போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருந்தான். அர்ஜுனன் அவனை வந்து அடாப்ட் பண்ணினா அவன் கூட போனான். அப்போ அவன் வந்து அபிமன்யோட மூத்தவன் இல்லையா, அப்போ அவனுக்கு வந்து ஏன் பரீட்சத்துக்கு கொண்டு போய் ராஜ்யத்தை கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரும். ஸோ இது எண்ட்லெஸ்ஸா கேள்விகள் போயிட்டு இருக்கும். ஆனா இது ஒரு ரீஜன் ஒரு ரீஜன்லயும் if you see there will be addition to the base text extrapolation இருக்கு. எக்ஸ்ட்ராபோலேஷன் சில நேரத்துல மாறவும் செய்யுது. இப்போ அசோக் வந்து ஒரு போட்டோ எடுத்தோம்னா இங்க கம்போடியா அங்க ஆங்கர்வாட்ல வந்து ஒரு ஆள் மல்யுத்தம் பண்ணி பொழுது ஒரு ஆளை 2ஆ கிழிச்சு போடுற மாதிரி நம்ம பார்த்தோம்னா பீஷ்மன் ஜராசந்தன் அப்படின்னு. ஆனா அங்க கதை வந்து அங்க அவ நம்பி சொல்ற கதை என்ன, அது கிருஷ்ணன் வந்து கம்சனை கொல்ற கதை அப்படிங்கிறது. அதே ஒரே சிற்பம் நமக்கு வேற விதமாகவும் கம்போடியால அதே ரெஃபரன்ஸ வேற விதமா பேசப்படுது. இந்த திருவிகளும் நிறைய நடக்குது. அனுமான் வந்து வியாசனுடைய பையன். அனுமான் தான் இந்த கேரக்டர். And almost all the rishis they have their own issues. அப்படிங்கிற மாதிரி கதையை கம்ப்ளீட்டா மாற்றி என்னமா அது தாய்லாந்துல எல்லாரும் லைக் அனுமான் இஸ் த ஹீரோ. ராமன் தான் வந்து சைட் கேரக்டர். அனுமான் இது வந்து சொந்த பிரம்மச்சாரி
Correct. We have published a book தமிழ்ல தாய் ராமாயணமும் மற்ற சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ராமாயணம்னு. அதுல இத மாதிரிதான் இந்த தாய்லாந்து ராமாயணத்துல ஹனுமான பார்க்கிற பார்வையே வேற. நீங்க சொல்ற மாதிரி இஸ் அ பிளே பாய். அவர் விளையாடுவார். அதே மாதிரி சின்ன குழந்தைகள் எல்லாருக்கும் அவ்வளவு ஒரு பிடிச்சமான ஒரு கேரக்டர் ஆக்கி ஒரு தமிழ் சினிமால ஒரு காமெடி ட்ராக் போட வைக்கிற மாதிரி அதுல ஒரு சண்டையெல்லாம் கூட அவர் குசும்பாலாம் சண்டை போட்டு சில காரியங்கள் லவபிள் கேரக்டரா மாத்தி நிறைய லோக்கல் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு எனக்கு என்னவோ ராமாயணத்துல இருக்கிற குளோபல் வேரியேஷன் அளவுக்கு மகாபாரதத்துல அந்த அளவுக்கு டிராஸ்டிக் வேரியேஷன் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு இல்ல. பாப்போமே, வில் ட்ரை. புரூரவஸ் ஜஸ்ட் கண்ட்ரோல் ஃபைண்ட் போட்டாலே போயிடலாம் இல்லையா? ஸ்கிரீன் ஃபாண்ட் சைஸை பெருசாக்கலாம் இல்லையா? யூ ஷுட் பி ஏபிள் டு டு தட். கொஞ்சம் பண்ணலாம். சம் ஆப்ஷன்ஸ்ல எங்கேயோ யூ வில் பி ஏபிள் டு இன்க்ரீஸ். Keep doing that. இன்னும் 2-3 மடங்கு பெருசாகிக்கலாம். புரூரவஸ் தானே? ஆதி பருவத்தில் 8 தடவையும் ஒரு பருவத்தில் எத்தனை தடவை இது பண்ணிருக்காங்க? மெல்ல மெல்ல மெல்ல.
இது வெயிட் பண்ண வேண்டாங்க, அந்த முன்னாடி ரூட் பண்ணி வச்சேன். அது என்ன ஏதோ பிளிங்க் 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 மாறி மாறி ஏதோ பண்ணிட்டு இருக்கு. You want to close some of those things if it will speed up things. புரூரவஸ் எந்தெந்த ஸ்லோகத்தில் எந்தெந்த செக்ஷன்ல சொல்லப்படுறோம். They're all cross-linked. இல்ல இதை வச்சு அவரை பத்தி டெக்ஸ்டா இல்ல இதை எப்படி அவர் சாதிச்சார் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். How did he do it? இல்ல இது பண்ண முடியும். அது புரூரவஸ்னு வச்சிருந்து இந்த டெக்ஸ்டுக்குள்ள எங்கெல்லாம் கிரப் பண்ணி தனியா எடுத்து போட்டுற முடியும். இல்ல just that இல்ல each line, each sentence is an entry in the database. அதுல and then அதுல என்னென்ன பேர் வருதோ அதெல்லாம் வந்து பக்கத்துல வந்துருது. கரெக்ட் கரெக்ட். இல்ல கொஞ்சம் லிங்குவிஸ்டிக் அடிப்படையில் அது தேவைதானே உங்களுக்கு? பேசிக்கா லிங்குவிஸ்டிக் சாஃப்ட்வேர். இப்போ ஒரு ஒரு பேராகிராஃப் கொடுத்தோம், அதுல எதெல்லாம் நவுன்ஸா இருக்கும்ங்கிறது கொடுத்துரும். அது பேசிக். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நவுன் கிளாசிபிகேஷன் எதெல்லாம் வந்து டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றது அந்த மாதிரி வேலை பண்றது. No, it's not that there is there may be some ready-made software. இல்ல human intervention. இது எக்ஸல் ஃபைல வச்சிட்டு கூட you can start doing this. கிட்டத்தட்ட இதுல கிடைச்சிருது உங்களுக்கு. அது வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் மட்டும் தான் பண்ணிருக்கேன். இப்போ வந்து எல்லா கேரக்டருக்கு பண்றதுங்கிறது வந்து இல்ல சாரி அரவிந்த், நோ அவர் பண்ணணுங்கிறதே இல்ல. இது இந்த டெக்ஸ்ட் கிரப்ப வச்சுட்டு யூ கேன் see நான் ரெண்டாவது லைன்லயே புரூரவஸோட அப்பா யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இலா அப்படின்னு ஏதோ ஒரு பேர் வந்தது. எனக்கு ஒண்ணும் தெரியவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் புரூரவஸ் பேர் எங்க வரும்? புரூரவஸ் இவனுக்கு பிறந்தான் கிடைச்சிருது. அப்புறம் புரூரவஸ் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானா நிச்சயமா கீழே இருக்கும். சோ இந்த கிரிப்ட் டெக்ஸ்ட் வச்சுட்டு ஐ கேன் கிரியேட் எ ஸ்டோரி. எனக்கு இனஃப் ஐடியா இங்கவே கிடைச்சிருது. அவங்க பேசுறதுக்கு முதல் சென்டென்ஸும் அடுத்த சென்டென்ஸும் வேணும்னா அந்த ரெஃபரன்ஸ் இப்படி இருக்க போறது. இது வந்து மகாபாரதத்துல எந்த பருவத்துல எத்தனாவது செக்ஷன்ல எங்க இருக்குங்கிறது. சோ அப்ப முன்னாடி 4 லைன் பின்னாடி 4 லைன் படிச்சுக்கலாம் இதை மெயின் டெக்ஸ்டா வச்சுட்டு. சோ ஐ கேன் வித்தின் 10 minutes புரூரவஸ பத்தி ஒரு சிறு குறிப்பு வரைக அப்படின்னா நான் 10 நிமிஷத்துல எழுதிடுவேன். அதே ஐ கேன் டு தட். அது வரைக்கும் இதை பார்த்தவனே தெரிஞ்சிச்சு. அவ்வளவுதான் பண்ணிடலாம். அது இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் மட்டும் தான் பண்ணிடலாம். இது இல்ல அது அவரை பத்தி அது வந்து எப்படின்னா இது வந்து ஒரு இந்த செக்ஷன்ல இந்த ஸ்லோகத்துல இது வரா அப்படிங்கிறது மட்டும்தான் இதுல மென்ஷன் இருக்கு. அந்த லைனே இருக்கேப்பா. அந்த ராயல் சேஜ் தென் ஸ்போர்ட்டட் வித் ஹர் தி ஹோல் டெக்ஸ்டே இருக்கு. ஃப்ரம் புரூரவஸோட பையன் பேர் வந்துட்டு அப்பா பேர் இருக்கு பையன் பேர் இருக்கு. then the rest of the story is there. ஊரை பத்தி எல்லாமே இருக்கு. மேப் வரைக்கும் இருக்கு. மேப்பே இருக்கு. ரிலேட்டிவ் மேப்பே இருக்கு. நீங்க எந்த கண்ட்ரி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க அதே மாதிரி வந்து ஸ்லோ ஜஸ்ட் அத ரீகனெக்ட். அப்பப்ப இந்த மாதிரி போயிடும். ஜஸ்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி ரீகனெக்ட். நீங்க வந்து மேல நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்ப அந்த கம்ப்ளீட் ரூட் அஜ்ஞாதவாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எங்கெல்லாம் போனாங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு இடம் வரைக்கும் என்ன பார்த்து அவங்க ட்ரேஸ் பண்ணாங்க, அதற்கான பேசிக் டெக்ஸ்ட் அவர் கொடுத்துட்டார். ஆர் பேசிக் டூல்ஸ். நம்ம மேற்கொண்டு அதை ஒரு படமா போட்டு அதை ஒரு பேப்பரா பிரசன்ட் பண்ணிடலாம். எங்கேயாவது
கனெக்ட் ஆகிட்டு. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் முன்னாடியே வந்து எல்லா சைட்டுக்கும் எந்தெந்த சைடு பேஜஸ்லாம் போகணுமோ தான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லை இப்போ கனெக்ஷன் தான். கனெக்ஷன் இந்த மாதிரி செய்தி இருக்கு. இப்போ நீங்கள் செய்தி கிங்டம் போயிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில் இல்லை எல்லாம் இருக்கு என்ன kingdom சொல்லப்பட்டிருக்கோ அதில் அவ்வளவுமே இருக்கு. எல்லா கண்ட்ரீஸும் பத்தியும் போட்டிருக்கா. ஸோ அதோட மேப்பும் இருக்கு. அதோடைய மேப்னு அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிறது. ஸோ வி டோன்ட் நோ வெதர் தட் இஸ் நம்முடைய மேப்ல என்ன ப்ராவின்ஸ் தெரியுமா? அதை கண்டுபிடிக்க முடியுமா? அங்க தேசம்னா which is today's அங்க தேசம். பஞ்சமான டைம் அங்க தேசம் டுடே இன்னைக்கு என்ன இருக்காது. ದೃಷ್ಟಕೇತು நம்ம எங்கே போகிறோம்? இல்லை கிங்டம் மேப். வட்டு லோட நம்ம எல்லாரும் போய் இதை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா சைட் படுத்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை விக்கி.டாட் அதனால தான் மூவ் டு பிரைவேட் ஹோஸ்டிங் கூட விக்கிக்கு போயாச்சு. நேற்று இன்ஃபேக்ட் நேற்று ஃபுல்லாக சைட் வாஸ் டவுன். நேற்று நான் நினச்சேன் சரி இன்னைக்கு வரும்போது இங்கே இருக்குமோ இருக்காதான அந்த மெயின்டெனன்ஸ். இல்லை இல்லை நேற்று இட் வாஸ் அண்டர் மெயின்டெனன்ஸ். விக்கியில் தானே பார்ட் ஆஃப் விக்கி. ஆ எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கு. பேசிக்காக ஆர்கனைஸ் பண்ண நவுன்ஸ் என்ன பண்ணிருக்க ஹை லெவல் அப்புறம் லீஃப் ஸ்ட்ரக்சர்னு போட்டுட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன் சேஜஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹை லெவலில் எடுத்துருக்கேன். அதுக்குள்ளே வந்து ஒரு கோத்திரத்தையும் சொல்றேன். இந்த கோத்திர அதுக்கு அடுத்த லெவல் ஒரு நோடு அப்படிங்கிற அந்த அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர்லேயே அத்தனை நேம்ஸையும் பண்ணுங்க. அதனால பிளான்ட்ஸ்னு எடுத்தோன்னா பிளான்ட்ஸுக்கு கீழே இந்த வகை அப்படின்னு போட்டுருக்கேன். ஸோ அனிமல்ஸ் அந்த மாதிரி கிங்டம்ஸ் கிங்ஸ் மல்டிபிள் கிராஸ் ரெஃபரன்சஸ் பண்ணிருக்கு. டூப்ளிகேட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர் நேம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ரிவர்ஸ் இந்தியாவில் வந்து சின்ன சின்ன ஃபாரஸ்ட் ரிவர்ஸ் ஸ்ட்ரீம்ஸ்க்கெல்லாம் கூட பெரிய ரிவர்ஸோட பேர் இருக்கு அப்படின்னு வந்து ஒரு 1 year பேக் ஒரு பிரசன்டேஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் காவேரின்னு அசாமில் ஒரு ரிவர் இருக்கு, சின்ன ரிவர், யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஒன்று இருக்கு, அப்புறம் உத்தரப்பிரதேசில் ஒரு காவேரி இருக்கு, மத்திய பிரதேசில் ஒரு காவேரி இருக்கு. நம்ம யாரும் கேள்விப்பட்டதே கிடையாது, யோசிச்சுட்டு பார்க்கணும். அந்த மாதிரி இப்போ நிறைய நதிகளுக்கு தாமிரபரணியில வச்சு ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பிரம்மாண்ட கன்ஃபியூஷன் ரொம்ப வருஷமா ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி பல நதிகளுடைய பேரு, பல மலைகளுடைய பேர் எல்லாம் வந்து நிறைய டூப்ளிகேஷன் ஆஃப் நேம்ஸ் ஆர் மாடர்ன் டூப்ளிகேஷன் ஆஃப் நேம்ஸ். அது ஒருவேளை அந்த காலத்துல எல்லாம் இருந்ததுலாம் பின்னாடி அதை பேர் வைக்கணுன்றதை இதில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி பேசுறது செக் பண்றதுலாம் தெரியாது. எல்லா காலத்துலையுமே அனுபவிக்கணும். இது கூட சாக்கேட்னு ஒரு காலம் இங்கே இருக்கு. 500 வருஷம் இருக்கு சாக்கேட்னு அயோத்தியா இருக்கிறது, அயோத்தியா இருக்கிறது. ஸோ காவேரிகள் அது மாதிரி கண்டகி ஏகப்பட்ட இடத்துல நிறைய அயோத்தியா இருக்கிறது.
over hundreds of years, rather thousands of years, அந்தந்த சிவில் செட்டில் அப்போ இருக்கிற ஏதோ அந்த பேர் ஒரு பேரை வச்சுருக்கான் in memory of that one. எனக்கு அது ஒரு பேர் whenever migration happens, ஒருத்தருடைய பாலகிருஷ்ணன் ஒருத்தர் பெரிய தியரி ஒண்ணு சார். ஒரே ஒரு பாயிண்ட் வித்தவுட் திருப்பி எல்லாத்தையும் நானே ஆக்கிரமிச்சு நீங்க தான் ஆக்கிரமிச்சிருக்கீங்க. நீ எப்படி ஒன்னே ஒன்று எனக்கு வாட் இஸ் சென்ச்சுரி கி இஸ் த ஃபியூஷன் ஆர் கன்க்ளூஷன் வாட் எவர் இட் இஸ் இமேஜ் மித்தாலஜி அண்ட் ஹிஸ்டரி அண்ட் லெஜண்ட். நம்ம எல்லாம் இந்தியன் ரைட்டிங் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்கே வந்து இது மித்தாலஜியா லெஜெண்டாக இவரோட கல்பனையாங்கிறதுக்கு 25 பேர் விழா பண்ணாங்க. அந்த பாஞ்சாலங்கிறது இன்ஸ்டியூட் பர்சன்டேஜ் பாஞ்சாலம் பஞ்சாபுக்கு பேர் வச்சுருக்கோம். இல்லை, பாஞ்சாலம் கொஞ்சம் கங்கா ஜமுனா கோத்ரா அந்த ரீஜன், அந்த அதுதான் அந்த ரீஜனுக்கு பாஞ்சாலம் பழைய பேர். அங்கேருந்து வாழலாம். ஸோ எல்லாருக்கும் கடுவால் அந்த பக்கம் போடுறது. ஸோ கடுவால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பாரியாண்டி ஒரு ஃபேமிலியில் வந்து இப்போ உமன் கோஸ் அண்ட் மேரீஸ், ஹி மேரீஸ் ஆல் த பிரதர்ஸ். அவங்க பண்டிகரம் வந்து இவ்வளோ 2 வயசு பெரியவனாக இருப்பான். அவங்க கடற்கரை 7 வயசு தம்பி வரைக்கும் தே ஆர் சப்போஸ் டு பி பிரதர்ஸ். இன்றைக்கும் கடுவாலேருந்து சின்ன பையன் வேலைக்கு வருவாங்க ஊருக்கு. ஷாப் மேலே வச்சா அப்போ யார் ராவ் ஜானா ஹேமா இதுதா அது மாதிரி அது இருக்குது. ஸோ எது வந்து இது திரௌபதி கதை வந்து ஒரு கதையா இருக்குதா இல்லையானது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆனால் ஒன் ஸ்டன்னிங் திங் இஸ் இந்த பிரகலாதன் கதை. இது வாமநாதபுரம் வந்து மகாபலி இது பண்ணுறது ஒரு புராணமாக தான் நரசிம்மர் வந்து குறிச்சாங்க. வாமனம்னா குட்டையாக வந்தாங்க. இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா இதில் சம்படி பிராட் திஸ் ஒன் சாகித்யகன் அங்கே வந்து அந்த கர்நாடகா அந்த பிரதேசம் பண்ணுற பொண்ணுன்னா டிப்பிக்கல் வாங்கின மாதிரி இந்த ஷார்ட் இந்த ஹெட்டு இது டிப்பிக்கல் படம் போட்டிருந்தேன். அது மாதிரி ஹோல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் ஜஸ்ட் லைக் தட். ஒரு பிராமின்ஸ் வருது அவளாக இருந்திருக்கா. இது மகாபலி வந்து இவன் வந்து இவன் அன்பிடுறது தேர் டு ப்ரிபாண்டன்ஸ். ஸோ தெர்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் சார்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் தட் ஒன் ட்ரைப் கேம் அந்த மகாபலியோடைய இந்த இவாளெல்லாம் அடிச்சுட்டு இவெல்லாம் வந்தான். ஸோ விச் இஸ் ஹிஸ்டரி. டிட் ஹிஸ்டரி ஹேப்பன் அஸ் அ லெஜண்ட். தேங்க்யூ சார். சரி. யார் யார் அந்த கிளாசிஃபிகேஷன் இல்ல அது கனெக்டிவிட்டி இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் ஆல். ஸோ தேங்க்யூ. தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நற்பயனில் இது ஒரு முக்கியமானது. ஏன்னா வலைதளங்கள் ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயங்களையே போட்டுக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் நம்மளோட பாரம்பரியத்துக்கு அந்த வலைதளங்களை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த சைட் ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னோடி. இது மாதிரி பத்ரி சொன்ன மாதிரி அவர் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறார். ஒருவேளை மகாபாரதத்தை தமிழில் கொண்டு வருவதற்கான முயற்சி எல்லாமே பண்ணலாம். அதனால இல்ல அது புத்தகமா பண்றோம். இந்த ஒர்க் வந்து ஒரு பெரிய அசுர வேலை இது. அதனால அசுரர்களால் தான் பண்ண முடியும். பத்திரிகைகள் அசுர இருக்கு. நீங்க வந்து எவ்வளவோ பெரிய வேலைகள்லாம் செஞ்சாங்க. அதனால இது மாதிரியான பாசிபிலிட்டிஸ் அவங்களால முடியும். அதனால ஒரு நல்ல ஒரு மாலை பொழுது, இனிமையான ஒரு மாலை பொழுது. அவர்தான் ரொம்ப எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம நீர் ஓட்டு மாதிரி அப்படியே போயிட்டு. அதனால அதுக்கு ஒரு திறமை. நாங்க கொஞ்சம் எமோஷனல் அப்படி போவோம், முன்னாடி கீழே முடியும், அப்படியெல்லாம் இல்லாம ஒரே மாதிரி ஆற்றெடுப்பு மாதிரி உங்களோட பேச்சு அப்படி. அடுத்த மாதம் அநேகமா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சத்யமூர்த்தியோட லெக்சர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த மாதம் வந்து உலகம் சுற்றும் தமிழர் ஏகே செட்டியாரை பற்றி ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி அவங்க பண்றாங்க. அவங்க கண்காட்சியோட ஏகே செட்டியார் எழுதின புத்தகங்கள் எல்லாத்தையுமே கண்காட்சி நான் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஏகே செட்டியார் எடுத்த படமும் அன்னைக்கு காந்தி படமும் அன்னைக்கு திரையிடலாங்கிற ஒரு எண்ணம். அதனால அன்றைக்கு அந்த ஒரு இது 2வது இதெல்லாம் செப்டம்பர்ல. அதனால இது எங்களோட தமிழ் ஹெரிடேஜ் சார்பா ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமை, ஒவ்வொரு மாதம் முதல் சனிக்கிழமை 5:30 மணிக்கு இங்க அதை பத்தி ஒரு ப்ரோஷர் ரெடி பண்ணிருக்கோம். அது எல்லாரும் சேர்ந்து அதை பண்ற வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் அடுத்த மாசத்துல எப்படியும் அதை முடிச்சிடலாம் அப்படின்னு
அதுலயே அந்த அடுத்த வரக்கூடிய மாதங்கள்ல இருக்கக்கூடிய ப்ரோக்ராமையும் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் இலக்குவா இருக்கும் அப்படின்னு